ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து எங்கள்கிட்ட மத்தியான சமையல் தான். டெய்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரிச்சு குழம்பு, என்ன நாங்கள் 40 நாள் மிரக்கறி, கடலை கத்திரிக்காய் குழம்பு, வெண்டிக்காய் குழம்பு, முருங்கங்காய் குழம்பு எல்லாம் வச்சு என்ன செய்கிறேன்னு எனக்கே மண்டையெல்லாம் குழம்பி போயிட்டு நம்பி. அதால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வித்தியாசமாக புளியோதரை செய்ய போகிறோம். புளி சாதம் என்று சொல்லிவினோம், புளியோதரை என்று சொல்லிவினோம், புளி சாதம் என்று சொல்லிவினோம். அந்த சாப்பாட்டை தான் செமையாக செஞ்சு சாப்பிட போகிறோம். அது எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க, இங்கே நாங்கள் உளிய வைப்போமா. எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இந்த இதில் உளிய வச்சிருந்தா சோறை வடிச்சிடலாம், கொதிக்கட்டும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்லி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1.5 டேபிள் ஸ்பூன், சின்ன சீரகம் 1.5, எல்லாமே 1.5 தான். கடுகு, மிளகு, வெந்தயம் மட்டும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது வந்து கருப்பெள்ளு எடுத்துருக்கிறேன் 1.5 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன், ஒரு 6 செத்தல் மிளகாய் எடுத்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் மல்லி எல்லாமே எடுத்துருக்கேன் பாருங்கவா. மல்லி, கடுகு, சீரகம் எல்லாமே எடுத்துருக்கேன். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு இதை நல்லா பொன்னுரமாக வறுத்தெடுப்போம். இந்த பாருங்க, நாங்கள் நேற்று சுட்ட பால் ரொட்டி அப்படி ஒரு சூப்பராக இருக்குது. வச்சு சாப்பிட்லாம். ஒரு கிழமைக்கு செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்க, இது வறுத்தாச்சு. நல்லா அடுப்பை நிப்பாட்டி போட்டு இந்த மிக்சி கப்பில் போட்டு பட்டை அரைச்செடுப்போம். இதில் புளி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்துருக்கிறேன். இது வந்து சீட்ஸ் இல்லாத புளி. இதில் வந்து சுடுதண்ணி ஊற்றி விடுவோம், அப்படியே நல்லா ஊறட்டுக்கும். வெங்காயம் தண்ணி கொதிச்சுட்டு கொதிச்சுட்டு அரிசியை போடுவோம். உப்பு சேர்க்குறேன். இப்போ கலந்து விடுவோம். இனி சோறு அவியாட்டுக்கும். சோறு அவிஞ்சோடனே நாங்கள் புளியோதரையை ரெடி பண்ணுவோம். புளியோதரையை செய்யலாம். வெளியில் வந்தாச்சு. இதில் சட்டி சூடாட்டுக்கும். இங்கே பாருங்க, சோறு வடித்து எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். புளியெல்லாம் நல்லா ஊறிட்டுது. இப்போ நாங்கள் சட்டி சூடாட்டுக்கும் களைச்சி போயிட்டு நண்பர்களே சோடா குடிக்க போகிறோம். இந்த ஜொக்கு மற்ற ஜொக்கில் அது எனக்கு ஸ்ப்ரைட் தான் வாங்கியிருக்கு நண்பர்களே. அவருக்கு கோழி சோடா வாங்கி கொடுத்துருக்கு. காட்டுங்க அதை. இந்த இதை அந்த கோழி என்ன சோடா உள்ளுக்கு போல இருக்குமே அங்கே பாருங்க. அதில் அந்த ஜொக்கில் ஊற்றுங்க. அதில் ஊற்றிட்டு தாங்க. வீட்டு செய்கிற வேலை இருக்கு. என்ன வெயில் நண்பர்களே. ஐஸ் கட்டியால் அள்ளி தலையில் கொட்டினாலும் இந்த வெக்க அடங்காது. அப்படி இருக்குது. அவ்வளோ வெக்க. கொஞ்சம் குடிச்சிட்டு வரேன். இந்த சட்டி சூடாயிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்பான். இல்லை கணக்காக நல்ல ஆக கூட சேர்க்க தேவையில்லை. நல்ல கணக்காக இந்த மாதிரி நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நல்லெண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்ப்போம். இதோட உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதையும் சேர்ப்போம். இதோட வந்து செத்தல் மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதையும் இப்படி பிச்சு சேர்ப்போம். பிச்சு போட்டுக்கலாம். இதோட வறுத்த கச்சான் இருக்கு, அதையும் சேர்க்குறேன். ரெண்டு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பொரியட்டும். இனி இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள், பெருங்காய கட்டி தான் சேர்க்குறேன். இந்த பெருங்காயத்தூள் இல்லை, அதெல்லாம் கட்டியே சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து கலந்துடுவோம். இனி இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். கலந்து விடுவோம். இங்கே எல்லாம் புளி பாருங்க நல்லா ஊற வச்சிருக்கிறேன். இந்த புளியை பிணைஞ்செடுப்போம். புளியை சேர்ப்போம். உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். இப்போ இது கொதிச்சு வரட்டுக்கும். இது பாருங்க, நான் வறுத்தரைச்சி வச்ச பவுடர். இதை நாங்கள் ஒரு போத்தலில் போட்டு வச்சுட்டு பிறகு செய்யும் போதும் எடுக்கலாம். இப்போ எங்களுக்கு கணக்காக போடுவோம். 2 கரண்டி சேர்க்குறேன். சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா அப்படியே கொதிக்க விடுவோம் புளியோட.
இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டாச்சு எல்லாத்தையும். பார்த்திங்கன்னா இப்படி நல்லா ஒட்ட வற்றி கொதிக்க வரணும். இனி இங்கெல்லாம் நல்லா சோறு அவிச்சு வச்சுருக்கிறேன். இனி என்ன செய்யணும், இதுக்குள்ளே போட்டு பிரட்டணும் சோறை. அவிச்சு வச்சுருக்க சோறை போட்டு நல்லா பிட்டட்டி எடுக்க வேண்டியா. அப்படி நல்லா கலந்து பாருங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இதை இறக்கி அதில் வச்சுட்டு இந்த சட்டியை வெப்பம் சூடாட்டும். இப்போ நல்லெண்ணெய் சூடாயிட்டு கொஞ்சமாக கச்சார் ஏற்கனவே நிறைய போட்டிருக்கிறேன், இன்னொரு கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்கும். இதோட ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கொஞ்சம் பொரியட்டும். அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்கி சேர்த்துட்டு நல்லா கலந்துட வேண்டியா. பாருங்க சூப்பரான புளிச்சோறு ரெடி. புளி சாதம் புளிச்சோறு ரெடி. இப்போ சூப்பராக புளி சாதம் ரெடி. வாங்க சாப்பிடலாம். இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குண்டு. வந்தீங்களா? நான் சாப்பிட போகிறேன். என் மகன் சொல்கிற தனக்கு பிடிச்ச சாப்பாடு அவசரமான நேரங்கள்லாம் செய்ய வேணாம். என்னண்டே கோயிலுக்கு போகணுமா என்ன? ரொம்ப வச்சாலிட அடிபடிக்க அப்படி தூள இதோட வந்து குண்டு கத்திரிக்காய், பெரிய குண்டு கத்திரிக்காய் வட்டம் வட்டமாக வெட்டி தோசைகளில் பொரிச்சு எடுப்ப தான் இருந்தேன் நான். இந்த வெயிலுக்கு ஒரு புளி சாதத்துக்கு தந்தாலே தின்னுட்டு ஓடிடுவோன்ற மாதிரி இருக்கேன்டா. ஆமாம் நல்ல புளிப்பெல்லாம் அப்படியே சுண்டி புளியெல்லாம் அப்படியே சுண்ட நாக்கில் நல்லா இருக்கு நண்பர்களே. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது தெரியுமா. ஒரு தடவை செஞ்சீங்களோ விட மாட்டீங்க. இந்த கச்சான் தான் இன்னும் சூப்பராக இருக்குது. நல்லெண்ணெயில் அப்படியே பொரிப்பட்டு நல்லெண்ணெய் வாசத்தோட நல்லா நறுக்கு முறுக்கொண்டு செம்மையாக இருக்குது. இப்படி இருக்கணும் பாருங்க சோறை குழையாமல் இந்த மாதிரி இருக்கணும். செம்மையாக இருக்குது. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பொரிச்சு பாவக்காய் வெண்டிக்காய் முருக்கங்காய் அது இதாண்டு போர் அடிச்சுட்டு எங்களுக்கு மரக்கறியில் என்ன செய்கிறேன்ட்டு எங்களுக்கு வெறுத்து போச்சு. என்ன அதால் யோசிச்சு இன்றைக்கு புளி சாதத்துக்கு இறங்கியாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. இது வந்து கூடுதலாக அந்த காய்ச்சல் வந்து வாய் கசப்பாக இருக்குன்னு தெரியுமா, அப்படியே நாங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவோம். சின்ன பிள்ளைகள் குழந்தைக்கு இருக்கிறார்கள் அவைக்கெல்லாம் இது செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டாடா. நல்லா இருக்கு.